வணக்கமுங்க. இந்த வெய்ய காலத்தில் நம்மளோட உடம்ப குளிர்ச்சியாக வச்சுருக்க கம்மஞ்சோறு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஒரு உலக்கு கம்பு எடுத்திருக்கேன். கம்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. கம்பு ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். 10 நிமிஷம் நல்லா ஊறினதுக்கப்புறம் கம்பை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி வச்சுருங்க. கம்புலேருந்து தண்ணி வடிகிறதுக்குள்ளே நம்ம குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஹாஃப் குக்கர் வர மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கம்புலேருந்து தண்ணி நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் அரைச்சி போடும்போது லைட்டாக கட்டி கட்டியாக இருக்கும். அப்படி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா அந்த கட்டியை உடச்சி விட்ருங்க. இங்கே குக்கரில் நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணியை தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். நீங்கள் நார்மலாக உப்புமா செய்யும்போது எப்படி ரவையை கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறுவீங்களோ அந்த மாதிரி கம்பு பவுட்ரு நம்ம அரைச்சி வச்ச கம்பு பொடியையும் கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் கலர அது கெட்டியாகும். இந்த மாதிரி கிளறும் போது அடுப்பை சிம்மில் வச்சு கிளறிக்கோங்க. இல்லைன்னா அது கொதித்து வரும்போது மேலே தெரிக்கும். கம்பு மாவோட அந்த பச்சை வாசனைலாம் கொஞ்சம் நல்லா போனதுக்கப்புறம் அது வெந்துருச்சான்னு பார்த்துட்டு குக்கரை மூடி 4லேருந்து 5 விசில் விட்டுருங்க. விசில் அடங்கினதே நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. ஒரு 5 to 6 hours அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ தான் அது கெட்டியாகும். கெட்டியானதுக்கப்புறம் அதை எடுத்து உருண்டை பிடிச்சி ஒரு தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. இதில் ஒரு உருண்டையை தயிர் கூட கரைச்சி சின்ன வெங்காயத்தை நறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அம்புட்டு ருசியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.